வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை குறித்து சீமான் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறப்ப அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அந்த பதிலை வச்சு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு நீள வீடியோவே போட்டிருக்கிறாரு. அது என்ன வீடியோ, அதை குறித்தும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல், அதாவது நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது புது சேனல், உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்கள் இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே சீமான் அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பார்த்துடலாம். அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தாங்க. விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இங்கே நடிகர் அஜித் அவர்கள் நாளைக்கு ரசிகர்களை பார்க்க வரலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணால் கூடியும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் அப்படிங்கிறதையும், ஏன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலும் இதை விட அதிகமாக கூடும், நயன்தாரா வந்தாலும் இதை விட 2 மடங்கு அதிகமாக கூடும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாருங்க. எதுக்கு இந்த வேலை? ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறப்ப கூட்டம் கூட தானே செய்யும் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, சீமானாச்சு இதோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனால் சாட்டை துரைமுருகன் விட்டாரா? இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை சீண்டலைன்னா இவங்களால் எப்படி பொழப்பு நடத்த முடியும், எப்படி வியூஸை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அண்ணனே லைட்டாக கொளுத்தி போட்டாப்புல, நம்ம இதை முழுசாக கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு அவர் ஒரு வீடியோவே எடுத்து போட்டாரு பாருங்க. ஆரம்பத்தில் இவர் பேசுகிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோவம் வரும். என்னைய புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சியை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் போக போக நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா அதில் காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய இயலாமை தான் இப்படிலாம் பேச வைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்கிட்டையுமே பரவிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் சாட்டை துரைமுருகனுடைய அந்த பதிவில், அதாவது அவர் போட்ட அந்த பதிவிலேயே ஸ்ரீலங்காவில் இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து லண்டனில் போயிட்டு இருக்கிற ஒரு இலங்கை தமிழர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நாளுக்கு நாள் விஜய் அவர்களை மட்டுமே அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கொள்கை தடமாறுதோ அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் இனத்துக்காகவும் தமிழக அரசால் என்ன பண்ண முடியலையோ அதெல்லாம் நீங்கள் சுட்டி காமிச்சு பேசணும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் விஜய் பக்கமே இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி பேசணும் அப்படின்ட்டு லண்டனில் வாழ்கிற இலங்கை தமிழர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் போய் சொல்ல அவருடைய கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்குது, போய் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய பேர் மற்ற வீடியோக்களில் நம்ம பார்க்குறப்ப கூட சொல்கிறாங்க, எதுக்கு இவங்க திமுகவை தன்னுடைய எதிரியாக நினைக்கிறாங்களா, இல்லை விஜயை தன்னுடைய எதிரியாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய விவாதமே அவங்களுடைய தொண்டர்களுக்கு நடுவிலே நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தொண்டர்களே ஒரு சில பேர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய எதிரி யார் அப்படிங்கிறத இன்னும் ஏன் இவங்க இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட எதிரி திமுக தானே, அதை விட்டுட்டு எதுக்கு டிவிக்கேவை, அதுவும் ஒரு தேர்தலில் கூட நிற்காத புதுசாக தொடங்குற ஒரு கட்சியை நம்ம எதுக்கு இவ்வளோ சாடணும், முழு நேரமும் அவங்கள மட்டுமே அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய தொண்டர்களாகிய ஒவ்வொரு நபருமே இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேங்கிற எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் ஒவ்வொரு சேனல்லையும் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கனாலே அப்படியே தெரியும். அதாவது மற்ற சேனலில் சொல்ல அவங்க சம்மந்தப்பட்ட சேனலில் போய் பார்த்தீங்கனாலே இது தெரிய வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, சாட்டை துரைமுருகன் அப்படி என்ன தான் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அஜித்திலேருந்து தொடங்கி கடைசியாக லக்னோ சன்னி லியோன்ட்டு அவர் போயே சேர்ந்துட்டாருங்க, எங்கேயோ போயிட்டாரு. இந்த இடத்துலலாம் கூட்டம் வந்துச்சு. அதாவது அஜித்து கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக கூட்டம் கூட தான் செய்யும். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களுக்கு கூடினாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த கூட்டம்லாம் சும்மா சாதாரணமாக இதெல்லாம் பிளான் பண்ணது. ஏன் மதுரை மாநாட்டுக்கு எப்படி வந்தார் போனாருன்னு தெரியல. ஆனால் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வரத்துக்கு 5 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு வியூகம் அப்படின்னு சொல்கிறேன். வியூகமாகவே இருந்துட்டு போட்டுமே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவங்க தேர்தலில் அவங்க சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அந்தந்த வழி தானே பண்ணுறாங்க. இல்லை தப்பாக ஏதோ ஒரு வழி பண்ணுறாங்களா, இல்லை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கேட்குறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வராருன்னு சொன்ன உடனே நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க.
கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. அப்படிலாம் பேசின நீங்கள் இன்னைக்கு ரஜினியே போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. சங்கின்னு சொன்னதுக்கு நண்பர் அப்படின்னு பொருளாக சொல்லியிருக்கிறீங்க. இப்படி நீங்கள் நேரத்துக்கு ஏற்றாப்புல பேசினா பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு ஏற்றாப்புல பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பச்சோந்தியை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நிறம் மாறுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு உங்களுடைய தொண்டர்கள்கிட்டையும் வந்திருக்கு, மற்ற சாதாரண பொதுமக்கள்கிட்டையும் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேங்க. இப்படி ரஜினிக்கும் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ஓகே. அதுக்கடுத்து தான் லக்னோவில் மிகப்பெரிய கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுவும் இதுவும் ஒன்றா? இல்லை அரசியல் கட்சிக்கு கூடுறதும் ஒரு பட ப்ரமோஷனுக்கு கூடுறதும் ஒன்றா? எங்கெங்கேயோ இழுத்துட்டு போய் ஒரு கடை திறப்புக்கு வந்து சன்னி லியோன் வந்தாங்க கேரளாவுக்கு, அங்கே இதை விட பல மடங்கு கூட்டம் அதிகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? வரட்டும், வர்றதில் தப்பு இல்லையே. இப்போ இவங்க வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இதையும் நாங்கள் கம்பேர் பண்ணல, இல்லை நாங்கள் தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நாங்களாம் இங்கே பெருமையாக சொல்லிக்கலையே. ஊடகங்கள் பேசுது, ஆனால் அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ எங்கே நம்மளை முந்தி போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் வைத்திருச்சல்ல ஒவ்வொரு நாளுமே விஜய் அவர்கள் வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதை சரியா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரி யார்? விஜயா இல்லை திமுகவா? அதை தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் உங்களோட எதிரி அப்படின்னு சொல்கிறது திராவிடம், ஆனால் நீங்கள் எதிர்க்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய். கேட்டால் நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது பதில்னு சொல்ல முடியாது, முட்டுக்கட்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பதில் சொல்கிறது இருக்குது, மற்றவங்களுக்கு தோணுது. ஸோ இனிமேலாச்சு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிறந்தது நான் நினைக்கிறேன். எங்கள் தளபதி அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, செத்த மிருகங்களை சிங்கம் சீண்டாது அப்படின்னு. அது மாதிரி தான் உங்களை வந்து அவர் சீண்ட மாட்டார். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிகிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து கேட்டுக்கிட்டு விஜய் ரசிகர்களாக கூடிய கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவும் கூட பண்ணுறோம். ஸோ அதையும் தாண்டி இங்கே தனியரசுக்கிட்ட நேற்று ஒரு விவாதத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கு, ஒரு சாத்தியம் ஆகுமா ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப தனியரசு அவர்கள் சொன்ன பதில் தான் எங்களை எல்லாத்தையும் அசர வச்சதுன்னு சொல்லலாம். அப்படி என்னையா பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து வந்தவங்க வந்து ஒரு 5000 பேர் 10,000 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பொய்யெலாம் சொல்லலை, நேற்று நடந்த விவாதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான், என்னையா இவ்வளோ பெரிய காமெடி பண்ணுறாரு இந்த காமாட்சி நாயுடு ஐயா இருக்கிறாரு இல்லைங்களா, அவரை விட இவர் பயங்கர அல்டிமேட்டாக காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துச்சு. ஸோ அவர் சொன்ன பதில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி அதாவது வாரத்தில் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறப்பயே இவ்வளோ பெரிய அதிர்வு அரசியலில் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்தா அந்த இடம் எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணி தான் வாரத்தில் ஒரு நாள் போனால் போதும், மற்ற 6 நாளுமே நம்மளை பற்றி மட்டும்தான் டிபேட் ஷோவே நடக்கும். ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்க்குறப்ப இந்த வருடம் முழுக்க அவர் பற்றி மட்டுமே பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனவரியிலேருந்து இன்னொரு சுற்றுப்பயணமோ இல்லை அவர் படம் ரிலீஸ் ஆகுது அதை குறித்தோ, இல்லை அதையும் தாண்டி மக்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அவர் என்னென்ன சலுகைகள் சிறப்பம்சங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இவர் வாரத்தில் ஒரு நாள் நம்ம போனாலே போதும், இங்கே இருக்கிற ஊடகங்களை தாண்டி இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களே நம்மளை வந்து பேசி பேசி பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பவர் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் புது சேனல், ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறு கருத்துக்கள் மாற்று கருத்து எனக்கு இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.